பிறகு இந்த காலம் வந்து தளர்த்துக்கும். ஏன்னா இவர் 2 வருஷம் தான் இருப்பாரு, இவர் வருஷத்துக்கு ஒரு ஆயிடுவார் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்க, சனி பகவான் இருக்கின்ற காலம் வரைக்கும் 2.5 ஆண்டுகள் வரைக்கும் கணவன் மனைவி, காதலன் காதலி, மீச்சோல்ல இருக்கீங்க, நட்புல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சுயத்தொழிலுக்குள்ள பாத்தீங்கன்னா கருத்து விவாதங்கள் எதுவும் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் பேச வேணாங்க, அமைதியா வெளில வந்துருங்க. அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். அவங்க சொல்லிட்டாங்கன்னா திரும்ப சொல்லணும், அது மாதிரி எண்ணங்கள் வேணாம். அது மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? அப்படி வாய்ப்புகள் நிறைவேறும் காலகட்டத்துல நீங்க பொறுமையா நீங்க விலகி வந்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கைகள் சுமூகமா போயிடும். இல்லன்னு வச்சுக்கலாம், என்னதான் ஒருத்தனுக்கு வெளில 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி சமாளிச்சிடும், ஆனா வீட்டுக்குள்ளாக நிம்மதி இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவி குறிக்கிறான அந்த 7. அப்ப வீட்டுக்குள்ள வந்து நச இருந்துச்சுன்னா அவளால் நிம்மதி போயிடும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கவனமா இருந்துக்கோங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியோட பலனை பார்த்தாச்சு இல்லையா. இதுல பார்த்தா குரு வர்றார் மே மாதத்துக்கு பிறகு. குரு என்ன ரோல் பண்ண போறான்னு பாருங்க. குரு லக்னத்துல அமர்றார். லக்னத்துல 1, 5, 7, 9 இதே இவர் பார்க்கிறார். இங்க ராகு பகவான் எடுத்து பாருங்க. ராகு கேது மே மாத பேச்சு பிறகு ராகு வந்து 9க்கு வந்துருவாரு, கேது 3க்கு பிறகு. உபஜய ஸ்தானத்துல கேதுங்க, தைரிய சார்ந்த கேது இருக்கும்போது வெற்றி உங்களுக்கு. ராகு 9ல கும்பத்துல, கும்பராகு. இங்க பாத்தீங்கன்னா குருவோட பார்வை ராகு மேல. அப்ப ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கு, வெளிநாடு போற வாய்ப்பு நல்லா அமர்க்கலமாக இருக்கு. அப்போ மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்கள் என்ன பண்ணுங்க, பாஸ்போர்ட் எடுக்கலாம், இப்பயே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. புரிதல்? வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணி இப்பயே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு, ஏன்னா இவர் வந்து மே மாதம் பயிற்சி ஆகிறாரு, இவரும் மே மாதம் தான் பயிற்சி ஆகிறாரு, இவரும் மார்ச் மாசம் ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் ராகு 9ல. புரிதல் இல்லையா? 1 ஆண்டுகள் குரு, அடுத்து வர்ற குரு நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள். சனி வந்து 10ல. வேலை பளு கூட இருந்தாலும், வேலை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருந்தாலும் ஆதாயங்கள் நிறைய இருக்கு. புரியுதா? அப்போ வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு, வேற கம்பெனி நான் மாறுறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு, சுயதொழில் நான் பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து கூட்டு தொழில் பிசினஸ் பண்ண போறேன், நான் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ண போறேன் சொல்றவங்க உங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து அஷ்டம சனி, கண்ட சனி, அது இதுன்னு போட்டு வாட்டி வதச்ச காலமெல்லாம் போக, புரிதல், இப்ப இந்த கர்ம சனியா வந்து உங்களுக்கு ஒண்ணு கெடுக்க போறதுன்னு கிடையாது. ஏன்னா அந்த ஊரு கொடுத்த வந்து உங்களுக்கு நல்ல நன்மையான இடத்துல அமர்ந்திருக்காங்க போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் கை தூக்கும். ஏன் நான் சொல்றேன், ஜென்மத்துல குரு வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அதிகப்படுத்த கிரகம் இல்லையா. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சார் பண்ணணும்னா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, கை கால வலிகளும் கவனமா இருக்கு, கை கால் வீங்குது சார் எனக்கு கவனமா இருந்துக்கோங்க.